நீட் ஒழிக அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு கிடையாது, 2017 நம்ம அதுக்காக ப்ரொடெஸ்ட் பண்ணோம். அனிதா அப்படிங்கிறவங்க வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் போய் அங்கேயும் வந்துட்டு அவங்களுக்கு நீதி கிடைக்காத போது அனிதா வந்துட்டு தற்கொலைக்கு அப்புறமா 2017 நம்ம நீட்டு வந்துட்டு ஒழிகன்னு நம்ம பேசணும். ராகுல் காந்திஜியை அப்படியே வந்துட்டு லிட்டரலாக தூக்கிட்டு போகிறாங்க போலீஸ். கையை 2 பேரும், காலை 2 பேரும், உடம்பு ஒருத்தவங்க தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் நாங்கள் ஒரு 60 பேர் அடிபட்டுட்டோங்கிறாங்க, 20 பேர் செத்து போயிட்டோங்கிறாங்க. எதுவுமே வந்துட்டு இன்னும் ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்மளால எடுத்துகிட்டு வர முடியல. பேருக்கு தான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு. முதலமைச்சரே ராகுல் காந்தியை அரெஸ்ட் பண்ணதுக்கு சும்மா ஒரு ட்வீட் தான் போட்டார். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். BCA Cyber Security, AI and ML, BBA Digital Marketing, FinTech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Redis, Chennai. JNN Institute of Engineering, Chennai. Join CSE, AI and ML, Cyber Security, MBA and more. TNEA Counseling Code 1126. வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. கண்டிப்பாக மேடம். ஒரு 2-3 நாட்களாகவே தமிழக மக்கள்கிட்ட CJP அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டே இருக்கும். காக்ரோச் ஜனதா பார்ட்டி. டெல்லியை தொடர்ந்து இப்போ தமிழகத்துலேயும் அவங்க போராட்டம் மிக மிக ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு என்ன ஒரு காரணம்? நாளுக்கு நாள் செய்தித்தாள்கள்லையும் சரி, ஊடகத்துலேயும் சரி, கைது பண்ணுற மாதிரியும் அடிக்கிற மாதிரியும், இப்போ மாணவர்களை, அதுவும் குறிப்பாக பெண் மாணவர்களை அடித்து தூக்கிட்டு போகிற மாதிரிலாம் காணொலியில் நம்ம பார்க்குறோம். இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? இதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கா? ஸோ காக்ரோச் ஜனதா பார்ட்டி CJP அப்படின்னா ரொம்ப பரவலாக பேசப்பட்டு வர நாட்கள் ரொம்ப அருகாமையில், அதாவது இந்த கடந்த 2-3 மாதமாக தான் ரொம்ப பேசுகிறோம் CJP அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு இந்த கட்சி ஆரம்பித்த புதுசில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டியை நம்ம கேட்டு பாரதிய ஜனதா பார்ட்டி அப்படி இப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக கேட்டுட்டு இருந்தோம். ஸோ காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஏதோ ஒரு சோஷியல் மீடியாக்காக ஏதோ வராங்க போல இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனால் நடந்தது அது கிடையாது. இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸ் அவங்க எல்லாருமே, பெரும்பாலுமானவர்கள் யங்ஸ்டர்ஸ், எல்லாருமே பிட்வீன் த ஏஜ் குரூப் ஆஃப் 17 to 20. ஸோ இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், மேல் அண்ட் ஃபீமேல், இவங்க 2 பேருமே சேர்ந்து நடத்துகிற ஒரு ப்ரொட்டெஸ்ட். ஸோ இந்த ப்ரொட்டெஸ்ட் இட் இஸ் ஹெடட் பை CJP, இஸ் ஹெடட் பை அபிஜித் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் இதனுடைய பிரசிடென்ட், வைஸ் சேர்மன் அந்த மாதிரி இருக்கார். ஸோ இவருடைய ஆக்டிவிட்டி இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்சுதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு முன்னாடியே இந்த பற்றி ரொம்ப பேசிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு அவர் டெல்லி வரப்போகிறேன்னு சொன்னாங்க. டெல்லி வரப்போகிறாருன்னு தெரிஞ்ச உடனே கவர்மெண்ட்லேருந்து ஒரு பப்ளிகேஷன் வந்தது. ஸ்பெஷல் போலீஸ் CISF எல்லாம் ஏர்போர்ட்ல எல்லாம் பூச்சிருக்காங்க. CRPF வந்திருக்காங்க. CISF சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அவங்க தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்தாங்க, அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அப்புறம் ஆனாலும் அவங்க தே கெப்ட் ஆன் கோயிங். இப்போ இந்த கடந்த ஒரு 20+ டேஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெல்லி கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின் போது டெல்லி. ஸோ டெல்லியில் ஜந்தர் மந்தரில் சோனம் வாங்சுக் அப்படின்னு சொல்லிட்டு ஹீ இஸ் அ வெரி ரினவுண்ட் சோஷியல் ஆக்டிவிஸ்ட், ஒரு இனோவேட்டர். நம்ம லடாக்ல சாஞ்சி ஸ்டாச்சுஸ் எல்லாம் கிளேஷியர்ஸ் வச்சு அதை எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி he had given a lot of ideas. வெரி வெரி ரினவுண்ட் பர்சன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கார். ஸோ அவரும் இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்காக நிற்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறத அவங்க தே ஹாவ் வெரி கிளியர் டிமாண்ட்ஸ். அவங்களோட டிமாண்ட் நீட் ஒழிக அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு கிடையாது, 2017 நம்ம அதுக்காக ப்ரொடெஸ்ட் பண்ணோம். அனிதா அப்படிங்கிறவங்க சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் போய் அங்கேயும் அவங்களுக்கு நீதி கிடைக்காத போது அனிதா தற்கொலைக்கு அப்புறமா 2017 நம்ம நீட்டு ஒழிகன்னு நம்ம பேசணும். ஒவ்வொரு ஆட்சி காலத்துலையும் என்ன பண்ணாங்க, நாங்கள் நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம்னு சொல்லிட்டு எவ்ரி டைம் அதுக்கு ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸ், ஃபால்ஸ் கமிட்மெண்ட்ஸ் தான் கொடுத்துட்டு வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற இந்த ஜென்சி கிட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ளார ஒரு பார்ட்டி மாதிரி இணைந்து ஒரு காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிற மாதிரி உருவாக்குனாங்களா இல்லை பை சான்ஸ் அதுவாகவே உருவாகிடுச்சாங்கிறதும் நமக்கு தெரியல. இல்லை உருவாக்குனாங்க. இப்போ உருவாக்குன இந்த கட்சி அவங்களுடைய கொள்கைகள் வெரி வெரி கிளியர்.
அதாவது இந்த நீட்டோடைய எக்ஸாம் பேப்பர்ஸ் வந்துட்டு லீக் ஆகுது. சரி, நீட் எக்ஸாமினேஷன் அப்பியர் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு நாள் கனவு 10 நாள் கனவெல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து நீட் எக்ஸாமினேஷனுக்கு கோச்சிங் கொடுக்குறாங்க. மினிமம் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எவ்ரி ஸ்கூல்ஸ்க்கு அதுக்காக தனியாக ஒரு ஸ்பெஷலாக ஒரு கிளாஸஸ். அது வந்துட்டு சில்ட்ரன் இஸ் ஆல்சோ புட் இன் டு லாட் ஆஃப் மென்டல் ட்ராமா தான் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு நம்ம என்ன பேரண்ட்ஸ் ஃபீஸ் பே பண்ணாலும் ஒரு கோர்ஸுக்காக 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து படித்து அவங்க 12th ஸ்டாண்டர்ட் முடிக்கும் போது அவங்களோட பப்ளிக் எக்ஸாமினேஷன்லாம் முடித்து அதோடு இல்லாமல் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இந்த நீட்டுன்னு ஒரு எக்ஸாம் வச்சு அந்த நீட் எக்ஸாமினேஷனுக்கு அவங்க உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ செக் பண்ணுறாங்க, எவ்வளோ ப்ரோட்டோகால்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ரோட்டோகால்லாம் முடிஞ்சு பெண் பிள்ளைகள் வந்துட்டு அவங்களோட ஷால் போடக்கூடாது, கமல் போடக்கூடாது, செயின் போடக்கூடாது, இத்தனை ப்ரோட்டோகால் போலீஸும் கவர்மெண்ட்டும் நம்ம கிட்ட இது பண்ணுறோம். ஆனால் இன்டான் பார்த்தோம் அப்படின்னா நீட்டோட எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்துட்டு லீக் ஆகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட காலம் எடுத்தோன்னா 150+ பேப்பர்ஸ் வந்துட்டு நீட்டோட கொஸ்டின் பேப்பர்ஸ் லீக் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க சிஜேபியோட கொள்கை அவங்க வைக்கிற ஒரு டிமாண்ட் என்ன அப்படின்னா, இப்படி இந்த நீட்டோட எக்ஸாமினேஷன் பேப்பர்ஸ் லீக் ஆகுது. ஸோ இந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் லீக் ஆகிறதுனால இப்போ இருக்கிற கரண்ட் சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்துட்டு ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்ட் அவங்க வைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் வேற நிறைய கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கு இல்லையா, பீட் லைக் நீட் மட்டும் இல்லாமல் இந்த இன்ஜினியரிங் எக்ஸாமினேஷன், என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸ், யூபிஎஸ்சி, டிஎன்பிசி, இந்த எல்லா எக்ஸாமினேஷன்ஸ்க்கும் ஒரு ரிஃபார்ம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட 2வது கொள்கை. சரி, அவங்க வைக்கிற 2வது கொள்கை நம்ம ஒரு சிவிலியன்ஸாக நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே நான் கிளியராக சொல்லணும் அப்படின்னா ஒரு மொத்தமாக அங்கே அவைலபிலிட்டி பார்த்தா ஒரு 100 போஸ்ட் இருக்கும் மினிமம். லெட் அஸ் கன்சிடர் ஒரு 70 to 80 போஸ்ட் இருக்குது அப்படின்னா, ஆனால் அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறவங்க மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கில் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஆனமும் வந்துட்டு நம்ம பே பண்ணுற டேக்ஸில் இருக்குது. தே ஆர் டெல்லிங் அ ரிப்போர்ட் ஆல்மோஸ்ட் லைக் 100+ lakh crores வந்துட்டு இட் இஸ் ஒன்லி ஃபண்டட் ஃபார் தி எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட். இப்படி எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் ஃபண்ட் பண்ணியும் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ண வேண்டிய அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் லீக் ஆகிறது தப்பு. இதனால எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ணணும். இந்த கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே ஒரு ரெஃபர்மேஷனுக்கு வரணும். எங்களை ஆதரவளிச்சவர் சோனம் வாங்சுக் அவர் வந்துட்டு ஆதரிச்சாரு. அவரும் வந்துட்டு இன்றைய தினத்தில் வந்துட்டு அவர் ஃபாஸ்டிங் கிட்டத்தட்ட ஒரு 20+ days ஃபாஸ்டிங்கில் இருக்கார். அதாவது உண்ணாவிரதத்தில் இருந்துட்டு இருக்கார் இந்த போராட்டத்துக்காக. அவரை வந்துட்டு போலீஸ் வந்துட்டு அடாவடித்தனம் பண்ணி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவரை வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து போலீஸ் கஸ்டடியிலேருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் ஈடுபட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கிட்டத்தட்ட 20+ ஸ்டூடெண்ட்ஸுடைய ஃபேமிலிஸ், அதாவது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவங்களுக்காக அவங்களுக்கு காம்பன்சேஷன் இந்த அஃபெக்டட் ஃபேமிலிஸ்க்கு கொடுக்கணும்னு உயிரிழந்திருக்காங்க. அதாவது இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போலீஸ் சைடில் என்ன சொல்கிறாங்க, போலீஸ் வாஸ் அட்டாக்டு பை ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டினவங்க எல்லாம் வந்துட்டு போலீஸை கல்லால் அடித்தாங்க, பேரிகேட்ஸ் எல்லாம் தள்ளி விட்டாங்க, அதனால we were left with no other option. அதனால நாங்கள் கண்ணீர் வெடிகுண்டு போட்டோம், நாங்கள் லத்தி சார்ஜ் பண்ணோம். அதனால இது வந்துட்டு வைஸ் வாசாவாக போயிட்டுருக்கு. இவங்க அவங்கள அடிக்கிறாங்களா இல்லை அவங்க இவங்கள அடிக்கிறாங்களான்னு தெரியாததுனால இப்போ டெல்லி ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்கு, யூ பெட்டர் கலெக்ட் ஆல் தி சிசிடிவி ஃபுட்டேஜஸ் அண்ட் ஆல் ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ், எல்லாத்தையும் நீ ப்ரொடெக்ட் பண்ணி வை, ஐ வில் கம் பேக் அப்படிங்கிறதுல ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ லெட் அஸ் see. கண்டிப்பாக மேடம் இப்போ அந்த சென்ட்ரல் மினிஸ்டர் மட்டும் ரிசைன் பண்ணிட்டா இந்த பிரச்சனை முடிஞ்சிருமா? பிஜேபினால இன்னைக்கு 100 சென்ட்ரல் மினிஸ்டரை உருவாக்க முடியும். கண்டிப்பாக. சரி, இப்போ இது வந்துட்டு காக்ரோச் ஜனதா பார்ட்டியும் அகேன்ஸ்ட் த கவர்மெண்ட்டா, அதாவது அகேன்ஸ்ட் பிஜேபியா, இல்லை அகேன்ஸ்ட் த பார்லிமெண்ட்டா, இல்லை அகேன்ஸ்ட் த காங்கிரஸாங்கிறது யாருக்குமே தெரியல. அவங்களுடைய ப்ரொட்டஸ்ட்டுக்கு உண்டான டிமாண்ட் தே ஆர் கிளியர். பட் இட் இஸ் ஒன்லி த பொலிட்டிக்கல் பார்ட்டி பீப்புள் ஹூ ஆர் மேக்கிங் இட் அ கான்ட்ரவர்சி. இதுதான் நான் நினைக்கிறேன். பொலிட்டிக்கல் பார்ட்டினா இப்போ ஒன்றுமே இல்லை, இது எல்லாத்தையும் வந்துட்டு அழகாக இவங்க நடத்திட்டு இருந்தாங்க. இவங்க வந்துட்டு ஒரு மார்ச் டுவர்ட்ஸ் தி பார்லிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சன்செட் சலோ, கமான் லெட்ஸ் மார்ச் டுவர்ட்ஸ் த பார்லிமெண்ட், நம்ம வந்துட்டு இப்படி போகலான்னு சொல்லிட்டு போகிறோம். ஆனால் இது போகும்போது என்ன ஆகிடுது, இந்த ப்ரொட்டஸ்ட்டு, இந்த அடிதடி, அப்புறம் வந்துட்டு கிட்டத்தட்ட 100+ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வேர்
பீட்டன் அப் அப்படிங்கிறாங்க. இவங்க வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் நாங்கள் ஒரு 60 பேர் அடிபட்டுட்டோங்கிறாங்க, 20 பேர் செத்து போயிட்டோங்கிறாங்க. எதுவுமே வந்துட்டு இன்னும் ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்மளால எடுத்துகிட்டு வர முடியல. இதுக்கு நடுவில் என்ன நடக்குது, நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி அவருடைய ரெசிடென்ஸ்க்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் ஆப்போசிஷன் லீடர் ராகுல் காந்தி சாரும் அவருடைய சிஸ்டரும் வந்துட்டு உட்கார்ந்ததா சொல்கிறாங்க. அப்போ அந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா ராகுல் காந்திஜியை அப்படியே வந்துட்டு லிட்டரலாக தூக்கிட்டு போகிறாங்க போலீஸ். கையை 2 பேரும், காலை 2 பேரும், உடம்பு ஒருத்தவங்க தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் வெரி இன்டாலரபிள். அதே மாதிரி இதெல்லாம் பார்க்கவே நல்லா இல்லை. ஒரு இந்தியா மாரி ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி, ஒரு டெவலப்ட் கண்ட்ரி, நம்மளை இந்தியாவை பார்க்குறதுக்கு நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது. இப்போ இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. வெரி லுக்கிங் வெரி பேட். டெல்லியை தொடர்ந்து இப்போ வந்து தமிழகத்திலையும் அதுவும் குறிப்பாக தலைநகர் சென்னையிலையும் வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காரணம் மேடம்? என்ன காரணம்னு நான் ஏன் கேட்குறேன்னா, பக்கத்தில் இருக்க ஸ்டேட் கேரளம், ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா இதுல எல்லாம் வந்து இந்த நீட்டோட பிரச்சனை வந்து நீர்த்து போய் விட்டது. ஆனால் சென்னையில் மட்டும் ஏன் இப்படி ஒரு ஒரு அடிக்கடி வந்து க்ரோ ஆகிட்டே இருக்குது? சரி, சென்னையில் மட்டும்தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. மேபி இப்போ சென்னையில் வி ஹேட் ஸ்டார்டட், பட் ஆனால் டவுன் சவுத், கண்டிப்பாக டவுன் சவுத் மேபி லைக் நம்மளுடைய நெய்பரிங் ஸ்டேட்ஸ் ஆல் ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, தே வில் ஆல்சோ பி ஸ்டார்டிங். ஏன் அப்படின்னா, யார் ஒருத்தங்க நம்ம வந்துட்டு ஒரு குரல் கொடுத்தா நீ ஒரு ஆன்டி இண்டியன், ஒன்றுமே இல்லை, சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள், விவசாயிகள் நம்மளில் எத்தனை பேர் அந்த கவர்மெண்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடியும் பார்லிமெண்ட்லேயும் வெளியும் எத்தனையோ பேர் அதே டெல்லியில் ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. மணிப்பூர்லலாம் வெட்டிக்கிட்டு செத்தாங்க, கரெக்டாக தீ பொறிஞ்சு அப்படிங்கிற மாதிரி. இப்படி இத்தனை விஷயம் நடக்கும்போது கொஞ்சம் கூட செவி சாய்க்கவே இல்லை. ஸோ இப்போ இது இப்படி போயிட்டுருக்கு. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, நம்மளுடைய சிஜேபி அப்படின்னா, இவங்க அதாவது இரு தரப்பிலும் வந்துட்டு இதுக்கு பதில் வருது. ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்க, வி ஆல்ரெடி வென்ட் டு த பார்லிமெண்ட், ஆனால் எங்களுக்கு வந்துட்டு கரெக்டான ஒரு கன்க்ளூஷன் வரலன்னு சொல்கிறாங்க. இன்னொரு கட்டத்தில் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்துட்டு உன் இடத்துக்கு நாங்கள் வர மாட்டோம், யூ பெட்டர் சூஸ் அண்ட் இன் பிட்வீன் பிளேஸ், நாங்கள் அங்கே வரோம், நீங்களும் அங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எம்பிஸ் எல்லாத்தையும். ஸோ இது எப்படி கன்க்ளூட் ஆக போகுதுங்கிறது தெரியல. ஆனால் இது என்றைக்குமே இது செவி சாய்க்காமல் போயிட்டே இருந்ததுன்னா 50 பேர் இன்றைக்கி இருக்கிற கூட்டத்தில் நாளைக்கு 100 ஆகும், 100 1000 ஆகும், இப்படிங்கிற மாதிரி வளர்ந்துட்டே தான் போகும். இன்றைக்கி சென்னையில் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ சென்னையில் நமக்கு வெளிவந்த இந்த நியூஸ், இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பார்த்தா அங்கே ராகுல் காந்திஜிக்கு என்ன நடந்ததோ அதே தான் இங்கேயும் நடந்துட்டு இருக்கு. அப்படியே குண்டுக்கட்டே அந்த பசங்களை வந்துட்டு போலீஸ் வந்துட்டு தூக்கி வண்டியில் ஏற்றிட்டு போகிறாங்க. குறிப்பாக பெண்கள் அடிச்சிருக்காங்க, அதில் வந்து அதுக்கு வந்து சட்டத்தில் இடம் இருக்கா? சரி, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் உமன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே, அதாவது ஐபிசிலே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குன்னு தனியாக ஒரு சாப்டரே இருக்குது. ஸோ அன்லாஃபுல் அசம்பிளின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 5 or more persons. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், நான் வந்துட்டு ஒரு 5 பேர் நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு பிக்னிக் போனோம், இல்லை நாங்கள் ஒரு 5 பேர் வெளியே ஒரு காஃபி ஷாப் போனோம், எஸ் தட் வில் நாட் கான்ஸ்டிடியூட் அன் அன்லாஃபுல் அசம்பிளி. அதே நம்ம வந்துட்டு ஒரு காரணத்துக்காக நான் வந்துட்டு இங்கே பிரச்சனை பண்ணணும், இல்லை நான் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா, இல்லை எதையும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு அகேன்ஸ்டா ஒரு போலீஸ் பர்மிஷன் இல்லாமல் தர்ணா பண்ண போகிறேன், போராட்டம் நடத்த போகிறேன்னா எஸ் தட் வில் பி கான்ஸ்டிடியூட்டட் as an unlawful assembly. Section 144 of CRPC or Section 167 of BNSS, இப்போ இருக்கிற 167 அங்கே இல்லை அப்படின்னா எஸ் தட் வில் கான்ஸ்டிடியூட் அன் அன்லாஃபுல் அசம்பிளி. ஸோ இவங்க வந்துட்டு எந்த ஒரு ப்ரையர் போலீஸ் பர்மிஷன் வாங்கலை, அவங்களாவே வந்தாங்க, ஒரு 10 பேர் கூட்டம் சேர்ந்தாங்க. இன்றைக்கி போலீஸ்க்கும் அவங்களுக்கும் அடிதடின்னு போயிட்டுருக்கு. இது இன்றைக்கி வந்துட்டு வெறும் ஜென்சி கிட்ஸ் எல்லாம் சேர்ந்து அகேன்ஸ்ட் த கவர்மெண்ட், நாங்கள் பார்லிமெண்ட் போகிறோம், நாங்கள் எங்களுக்கு உண்டான ரைட்ஸ் நாங்கள் கேட்க போகிறோம்னு சொன்னவங்க இன்றைக்கி இதுக்குள்ளார நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் வந்து இதுக்குள்ளார பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கங்கிறது தான் நான் நினைக்கிறேன். இல்லை மேம், நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் குறிப்பாக எந்த ஒரு கட்சியுமே சிஜேபிக்கு ஆதரவாக, அதாவது பேருக்கு தான் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு. ஒரு முதலமைச்சரே வந்து ராகுல் காந்தியை அரெஸ்ட் பண்ணதுக்கு சும்மா ஒரு ட்வீட் தான் போட்டார், அதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அது. ஆனால் ஒரு ஸ்ட்ராங்கான நான் இருக்கேன் பார்த்தா, ஒரு முதலமைச்சராக சிஜேபி பார்ட்டிக்கு நான் உங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுக்கிறப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துக்கள் வந்து தெரிவிக்கல. என்ன காரணமாக இருக்கும்? மேபி த சீஃப் மினிஸ்டர் இஸ் பிஸி அண்ட் அவருக்கு இந்த விஷயங்கள்லாம் காதுக்கு போகாமல் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. கண்டிப்பாக
பர்சனலாகவும் சரி ஆர் இன் பிட்வீன் த செஷன்ஸ் ஆஃப் தி தட் இஸ் பீங் கண்டக்டட் கண்டிப்பாக அவருக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிய வந்து தான் இருக்கும். நியூஸ்லேயும் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கோம். நம்ம சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கே எனக்கு தெரியும் போது நம்மளுடைய சீஃப் மினிஸ்டருக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் இன்னும் வந்துட்டு அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியலையா, இல்லை இது இன்னும் வந்துட்டு எப்படி போக போகுதுங்கிற வெயிட் பண்ணி பார்க்குறாரா, இல்லை இதில் ஏதாவது ஜுடிஷியரியோட இன்டர்வென்ஷன் வரும்னு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரா அப்படிங்கிறத அவருடைய தரப்பில் அவர் என்ன பண்ணுறாருன்னு நம்ம பார்ப்போம். தேர்தல் வாக்குறுதியில் முதல்வர் விஜய் அவர்கள் வந்து முக்கியமானது என்ன தெரியுமா? நீட் தேர்வை ரத்து செய்வேன், நீட் தேர்வை ரத்து செய்வேன் தான். ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி எதுவுமே ஒரு குரல் கூட கொடுக்க மாட்டேன்றாரு, போய் பார்க்க கூட மாட்டேன்றாரு. அவர் சொன்ன வாக்குறுதி நிறையா விஷயங்கள் அவரும் வந்துட்டு 1 by 1 பண்ணிட்டு தான் வராரு. அவரும் ஆட்சியில் உட்காந்து ரொம்ப வருஷங்கள் ஆகிடல, சில மாதங்கள் தான் ஆயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக அவர் கொடுத்த இந்த வாக்குறுதியும் காப்பாற்றுவாருன்னு நம்ம நம்புகிறோம். சரி, சென்ட்ரல் வந்துட்டு என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ அது எனி ஸ்டேட் கவர்மெண்ட் தே ஹேவ் டு டெஃபினெட்லி அபாய்ட். ஸோ இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய வாக்குக்காக அவர் வெயிட் பண்ணுறாரா, இல்லை ஜுடிஷியரி ஏதாவது இன்டர்வீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாரா, இல்லை தெரியல நாளைக்கு இதே இந்தியா கிளிட்ஸ் சேனலை பார்த்து அவர் நாளைக்கு நடவடிக்கை எடுப்பாரான்னு கூட தெரியல. பார்ப்போம் மேடம். இப்போ எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய வந்து தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தளபதி அவர்களும், தளபதினா மு.க. ஸ்டாலின் அவர்களும் வந்து அவங்களும் இதை பற்றி எதுவுமே பெருசாக பேசலை. ஒரு செங்கலை தூக்கிட்டு வந்து காட்டினாரு, அதோட முடிஞ்சிருச்சு. இந்த ஏன் பிரச்சனை நீர்த்து போக வைக்கணும்னு சொல்கிறாங்க? இது ஒரு அரசியலாக்கப்படுதா? இது அரசியல் கண்டிப்பாக ஆக்கப்பட்டுட்டு தான் இருக்குது. சரி, இப்போது செங்கல் மட்டும் காமிச்சாரு அப்படின்னா இதுக்கு வந்துட்டு டிசைடிங் அத்தாரிட்டி இங்கே இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட், தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நீட் பேன் பண்ணணும், இல்லை நீட்டில் ஏதாவது ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னா சிஎம் விஜய் சார் நினச்சா மட்டும் இங்கே முடிஞ்சு போயிட போகிற கிடையாது. சென்ட்ரலில் டிசைடிங் அத்தாரிட்டி இருக்கும்போது ஸோ எனிதிங் ஹேஸ் டு பி இன்டர்வீன்ட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ சென்ட்ரல் என்ன சொல்கிறாங்களோ அது இவங்க எல்லாருமே அவாய்ட் பண்ணுவாங்கங்கிறத நம்ம சொல்லலாம். என்ன சிஎம் விஜய் சார் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் ரெக்வெஸ்ட் வந்துட்டு டு த சென்ட்ரல் கவர்மெண்ட் அவர் வைக்கலாம். மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு தான் அவர் வந்து கேட்டிருக்காரு, கூட்டெல்லாம் கேட்டிருக்காரு. மாநிலத்தில் நாங்கள் சுயாட்சி செய்வோம், மத்திய அரசில் வந்து நாங்கள் வந்து சப்போர்ட் மட்டும் வாங்கிக்குவோம் அப்படின்னு தான். இது ஒரு முக்கியமான ப்ரோட்டோக்காலை வச்சு தான் சிஎம்ஏ வந்து தளபதி அவர்கள் விஜய் அவர்கள் வந்து பேசியிருக்காரு. இப்போ வந்து சென்ட்ரல் கிட்ட உதவியே அவர் கேட்க தேவையில்லை, ஒரு கையெழுத்து போட்டால் போதும். இங்கே என்னோட நாட்டுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே நீட்டு வரவே தேவையில்லைன்னு அவர் ஒரு கையெழுத்து போட்டாலும் போதும். ஏன் போட மாட்டேன்றாரு? என்ன காரணம்? நீங்கள் நினைக்கிறீங்களா நீட் எக்ஸாம் வந்துட்டு சிஎம் விஜய் இன்னையிலிருந்து ரத்துன்னு சொன்னால் இது வந்துட்டு ஆல் த்ரூ அவுட் த ஸ்டேட் இது அப்ளிகபிளாக கொண்டு வர முடியும் அப்படின்னு? ப்ரோட்டோகால் டெக்கோரம் இருக்குது. ஒரு சிஎம் நினச்சா ஒரு சட்டங்களை வந்து பரிந்துரைக்கவே முடியும், கையெழுத்து போடவும் முடியும். ஓகே, ஒரு 4-5 ஒரு வாரத்துக்குள்ள ஒரு சட்டத்தை ஏற்றுறதுக்கு ஒரு சிஎம்முக்கும் சரி இருக்கிற எல்லா கட்சிக்காரங்களுக்கும் இது இருக்கு. அப்போ நான் கேட்குறேன், பார்லிமெண்ட்டுங்கிறது எதுக்கு? பில் பாஸ் பண்ணுங்கிறது எதுக்கு? அதில் 3/4 ஆஃப் த மெம்பர்ஸ் ஓட் பண்ணுங்கிறது எதுக்கு? இதெல்லாம் இருக்கும்போது எப்படி சென்ட்ரல் சீஃப் மினிஸ்டர் நினச்சா இது வந்துட்டு 5 டேஸில் முடிக்க முடியுங்கிறது கான்ஸ்டியூஷனல் லாவில் ஏதாவது ஆர்டிக்கல் மென்ஷன் ஆகியிருக்கா? இதுக்கு ஏதாவது ப்ரோட்டோடைப் இருக்கா, ப்ரோட்டோகால் இருக்கா, இல்லை இது ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? எதுவுமே கிடையாது. நம்ம சும்மா வந்துட்டு தேர்தல் வாக்குறுதி கொடுக்கறனால அது நமக்கு இன்னைக்கு இருக்கிற சட்டத்தில் வந்துட்டு இயற்றப்பட்டுள்ளதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாத்தையும் எல்லாரும் காப்பாற்றுறாங்களான்னு கேட்டால் அதுக்கு எனக்கு தெரிஞ்சு என்னுடைய வயசு அளவுக்கு நான் பார்த்த வரைக்கும் கிடையாது. ஆல்ரைட். ஸோ அவர் சொல்லியிருக்கிற நீட் தேர்வை ரத்து செய்வேன் அப்படிங்கிறதுக்கு அவர் என்ன ஒரு குரல் கொடுக்கலாம், அவர் வாக்குறுதி கொடுத்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட அவர் அணுகலாம், அவ்வளோதான். கண்டிப்பாக மேடம். சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு நீதிபதி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு, இந்த வீடியோலாம் நாங்களாம் ஸ்கிப் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன், ஸ்கிப் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அடுத்த வேலையை நாங்கள் வந்து பார்க்க போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் வந்து ஒரு 1,00,000க்கு மேற்பட்டவங்க வந்து போராடி அதில் இறந்துருக்காங்க. ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் ஒரு நீதிபதியே அந்த மாதிரி ஒரு கருத்துக்கள் தெரிவிக்கலாமா? எத்தனையோ இந்த இந்தியா வந்து எத்தனையோ கேஸ் வழக்குகளை போராட்டங்களை பார்த்துருக்கு. அப்படிலாம் இருந்த ஒரு இந்தியாவை இன்னைக்கு வந்து ஒரு மாணவர்களை போராட்ட எதுக்கு தூண்டணும் இவங்க? சரி, வெரி சிம்பிள் டு புட் இட் வெரி கிளியர். சுப்ரீம் கோர்ட் ஆகட்டும் சரி, சீஃப் மினிஸ்ட்ரீஸில் இருக்கிறவங்களாகட்டும் சரி, எவ்ரி ஒன் எல்லாத்துக்குமே இன்றைக்கி என்ன நடக்குது சிஜேபி மூலியமாக அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஆல் கைண்ட் ஆஃப் சோஷியல் மீடியாஸ், நியூஸ், எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் இதை பற்றி ரொம்ப பரவலாக பேசிகிட்டு இருக்கோம். இப்போது ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர் முன்னாடி தான் இந்த அர்ஜென்ட் லிஸ்டிங்க்கு இந்த மேட்ரு வந்துட்டு ஏற்றப்பட்டது. அவர்
கிளியராக சொன்னது என்ன அப்படின்னா, இந்த வீடியோ எனக்கு பார்க்குறக்கு நேரம் இல்லைன்னு அவர் சொன்னது சரியே. ஏன் அப்படின்னா, அர்ஜென்ட் லிஸ்டிங், அர்ஜென்ட் மென்ஷனிங் அப்படிங்கிறது கோர்ட் ஸ்டார்ட் பண்ண, அதாவது ஜஸ்டிஸ் வந்துட்டு அவங்க சேரில் உட்கார்ந்து அடுத்த சில நொடிகளில் அர்ஜென்ட் லிஸ்டிங்க்கு நாங்கள் பெர்மிஷன்ஸ் கேட்போம். ஸோ அந்த அர்ஜென்ட் மென்ஷனிங்கில் இன்னைக்கு இந்த நாள் இதனால் என்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட் ஆர் கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் இது ஏதாவது பாதிப்படையுது அப்படிங்கிற பட்சத்தில் எஸ், த மேட்டர் வில் பி டேக்கன் அப் ஃபார் ஹியரிங். இல்லை ஒருத்தர் வந்துட்டு இம்ப்ரிசன்மெண்ட் பீரியடில் இருக்கார், அவருக்கு ஒரு டெத் பெனால்ட்டி அவார்ட் பண்ணியிருக்காங்க, அவரை இன்றைக்கி நான் வந்துட்டு டெத் பெனால்ட்டிக்கு நான் இன்றைக்கி ஏற்றிட்டேன் அப்படின்னா அவருடைய சாவு வந்துட்டு மர்சிஃபுல்லாக இருக்கும், இல்லை ஒரு ராங்ஃபுல்லானது அப்படிம்போது எஸ், இட் வில் பி டேக்கன் இன்டு கன்சிடரேஷன். இல்லை வெரி அர்ஜென்ட் ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன்ஸ் அது கண்டிப்பாக ஏற்றப்படும். ஸோ இந்த மாதிரி அர்ஜென்ட் மேட்டர்ஸ், ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட் லிஸ்டிங்கில் இருக்கிற மேட்டர்ஸ் எஸ், தே ஆர் டேக்கன் அப். ஆனால் இதை வந்துட்டு அவங்க ஏற்றுக்காதது அர்ஜென்ட் லிஸ்டிங் அப்படிங்கிறது மேபி இதில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் இன்வால்வ் அண்ட் திஸ் இஸ் நாட் அ லாஃபுல் அசம்பிளி. அதாவது நீ ஒரு ப்ரையர் ஒரு பெர்மிஷன் கேட்டுட்டு நடத்தின ஒரு கூட்டம் கிடையாது. உனக்கு சட்டம் அவ்வளோ தெரியுது, இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வரீங்க, எல்லாத்துக்கும் கோர்ட்ஸ் அப்ரோச் பண்ண. இப்போ இதே மேட்டரில் பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய சோனம் வாங்சுக் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டல் மாற்றணும் ஃப்ரம் தி போலீஸ் கஸ்டடி டு another ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு கோர்ட் கிட்ட வந்துட்டு பெர்மிஷன் கேட்குறாங்க. அப்போ யூ ஹவ் ஆல்ரெடி அப்ரோச் த கோர்ட். இன்னொன்று இப்போ என்ன சொல்கிறாங்க, எஃப்ஐஆர் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கீங்க, ஸோ ஆல் தீஸ் எஃப்ஐஆர்ஸ் ஹேஸ் டு பி வித்ட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ உனக்கு எஃப்ஐஆர்னா என்னன்னு தெரியும், சார்ஜ் ஷீட்னா என்னன்னு தெரியும், கோர்ட்டுக்கு நீ அப்ரோச் பண்ணியிருக்க, இத்தனை ஃபேமிலிஸ் இதனால் பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னா when the parliament is also welcoming you, நீ வா நம்ம பேசலான்னு கூப்பிடும்போது you are not coming up. இப்போ இந்த மினிஸ்டர் வந்துட்டு ரிசைன் பண்ணுறனால இது எல்லாத்துக்குமே இதுக்கு சொல்யூஷன் வந்துருமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இன்னைக்கு இந்த மினிஸ்டர் போனால் நாளைக்கு இன்னொரு மினிஸ்டர் வரதான் போறாரு. அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இது எங்களோட பகுதியிலிருந்து நாங்கள் சிஜிபிலேருந்து இது எங்களுக்கு முதல் வெற்றி. மினிஸ்டர் ரிசைன் பண்ணுறதா? அப்போது கிட்டத்தட்ட 2 ஆட்சி காலம் முடிஞ்சு 3வது ஆட்சியோட பாதியில் இருக்கிறாரே நம்ம பிரைம் மினிஸ்டர். அப்போ அவர் வந்துட்டு என்ன பண்ணணும் சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போது இது எல்லாமே அவருடைய கண்காணிப்பில் இல்லாமையாக இருக்கும் ஓரளவு. அதாவது ஈவன் இஃப் நாட் எவ்ரிதிங் அப்படின்னு இல்லாத போது கூட கண்டிப்பாக ஹீ மஸ்ட் பி அவேர் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங். இப்படி இருக்கும்போது இவர் மட்டும் ரிசைன் பண்ணிட்டாரு அப்படின்னா எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்துருமான்னு கேட்டால் கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வராது. ஆனால் இந்த நீட்டோட முதல் வெற்றி, அதாவது இவங்களை போராடி இருக்கோம், நம்மளுக்கு முதல் வெற்றி கிடைச்சிருக்கு. இதே முதல் வெற்றி வந்துட்டு ஒரு நீட்டினுடைய ரெஃபர்மேஷன், அதனுடைய ஸ்ட்ரக்சரை மாற்றி அமைக்கிறாங்க அப்படின்னா அதுதான் முதல் வெற்றி. இவர் மாறிட்டாரு, இல்லை இவர் ரிசைன் பண்ணிட்டு அகைன் another minister is going to come and sit down. இல்லை, தெளிவான பாயிண்ட் சொன்னீங்க. நீட்டை வந்து ஒழிக்கணுமா மாற்றணுமா? சரி, என்னுடைய தனிப்பட்ட பர்செப்ஷன், இப்போ நாங்கள்லாம் படிக்கும் போது எப்படி இருந்தது அப்படின்னா 12th வந்துட்டு இஃப் அட் ஆல் ஐ டேக் இந்த குரூப் பயாலஜி டிபார்ட்மெண்ட் சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தேன் அப்படின்னா நான் என்னுடைய மார்க்கு என்னுடைய கட் ஆஃப் வச்சு அது நம்ம வந்துட்டு இதுக்கெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அதுவாகவே காலேஜ் எல்லாம் நமக்கு அலாட் ஆகி வரும். நல்ல மதிப்பெண் எடுத்திருந்தேன் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜுக்கு போவேன், கம்மியான மதிப்பெண் எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ப்ரைவேட் காலேஜுக்கு போவோம். திஸ் வாஸ் மச் ஈஸியர். இப்போ என்ன பண்ணுறாங்க, +1 10th பப்ளிக் எக்ஸாம், +1 பப்ளிக் எக்ஸாம், 12th ஸ்டாண்டர்டில் பப்ளிக் எக்ஸாம், இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு அக்யூமுலேட்டிவ் மார்க் ஒன்று ஸ்கோர் பண்ணி அதுக்கப்புறம் எனி குரூப் இன்ஜினியரிங் எடுக்கிறியா அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், மெடிக்கல் கோர்ஸ் எடுக்கிறியா அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ், இப்படி வி ஆர் ஒன்லி புட்டிங் அ லாட் ஆஃப் ட்ராமா அண்ட் ப்ரெஷர். ஆனால் எண்டிங் அப்போ எங்கே ஐதர் யூ ஆர் கோயிங் டு பி ஐதர் அ ப்ரொஃபஷனல் இல்லைனா அன் இண்டிவிஜுவல் ஹூ இஸ் பீயிங் எம்ப்ளாய்ட் டு சம் கம்பெனி. இதுதான் நடக்க போகுது. இதுக்கு ஏன் இவ்வளோ குழப்பங்கள்? சிம்பிளாக இருந்ததை ரீசெண்ட் டேஸாக நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டோம் இந்த நீட் அப்படிங்கிற ஒரு பேரில். இதனால் நடந்த மரணங்கள் அப்படின்னு பார்த்தா அனிதாங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு மரணம். இப்போ பார்த்தோன்னா இதுக்கு ப்ரொட்டஸ்ட் உட்காந்து 20 பேர் இறந்துட்டாங்க. இன்னும் எத்தனை பேர் இந்த நீட்டுக்காக சாக போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இந்த சாவறதை நம்ம மர்டர்னு சொல்லணுமா இல்லை வந்துட்டு எப்படி நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. ஸோ கண்டிப்பாக நீட் ஹேஸ் டு பி பேண்ட். சிஎம் விஜய் சொன்ன மாதிரி கண்டிப்பாக நீட் வந்துட்டு தேர்வை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இல்லை மேடம், நான் இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறனால நான் வந்து நீட்டுக்கு வந்து நான் ஆதரவு தெரிவிக்கலை. என்ன ஸ்டேட்மெண்ட்னா, ஒரு கூலி தொழிலாளியும் சரி, ஒரு சலவை வேலை செய்கிறவங்களும் சரி, எல்லா பேருமே எல்லா பேர்த்தோட குழந்தைகளும் வந்து இன்றைக்கி சேர்ந்துருக்காங்க. ஒரு ஆட்டோ தொழிலாளி மகள் வந்து இன்றைக்கி நீட்டில் 5ஆம் இடம். சரிங்களா? நீட்னால் பல குடும்பங்கள் வந்து இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நீட்னால் நல்லா படிச்சிருக்காங்க, மெடிக்கல் சீட் காசு இல்லாமல் போய் சேர்ந்துருக்காங்க. ஏன் மேடம், அதை தான் என்ன காரணம்னு கேட்குறேன்.
அதாவது பயனடைஞ்சவங்கள பற்றி இப்போ யாருமே பேச மாட்டேன்றாங்க, இறந்தவங்கள பற்றி மட்டுமே நம்ம பேசிக்கிட்டு இருக்க மாதிரில இருக்குது. நீட்னால நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஏழை கூலி தொழிலாளர்களின் மகனும் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நீட்டு ரத்து செய்யறதுனால என்ன பாதிப்பு யாருக்கு வரப்போகுது? ஒரு சீட்டுக்கு 50 லட்ச ரூபா கேட்குறான் பிடிஎஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு, இதுவே எம்பிபிஎஸ்னா 1 கோடி ரூபாய் கேட்குறான். கணக்கு போட்டு பார்த்துங்க. சரி, பணம் இருக்கிறவங்க போய் கேபிட்டேஷன் கொடுத்து சேர போகிறாங்க. பணம் எடுக்காம நீ குரூப்பில் நல்ல மார்க் எடுத்திருந்த அப்படின்னா யூ டெஃபினெட்லி கோ இன் டு கவர்மெண்ட் காலேஜ். அண்ட் கவர்மெண்ட் காலேஜில் நீ படிக்கிறேன்னா உனக்கு அதனுடைய கிரெடிட்ஸும் மெரிட்டும் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி. புரியுதா? ஸோ நான் சாதாரண கொடுத்துருவான். ஸ்காலர்ஷிப்பில் நீ படிப்ப, எல்லாமே உனக்கு சலுகையில் இருக்குது. நீ பணம் இருக்கு, நீ போய் ப்ரைவேட் காலேஜில் படிக்கிற. பணம் இல்லை, நல்ல மதிப்பெண் எடுத்துன்னு போய் கவர்மெண்ட் காலேஜில் படிக்க போகிறோம் வித் லாட் மோர் பெனிஃபிட்ஸ் தேன் அ ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன். தமிழக அரசு முதல்வர் விஜய் இருக்கார்ல, அவர் கோச்சிங் சென்டர் கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டங்கள் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக கொண்டு வர போகிற முடியுமா? ஒருவேளை அப்படி கொண்டு வந்தால் நீட் தற்கொலைகள் தமிழகத்தில் குறையுமா? சரி, கவர்மெண்ட் கோச்சிங் சென்டர்ஸ் தி மோஸ்ட் வாண்டட். ஏன் அப்படின்னா ப்ரைவேட் கோச்சிங் சென்டருங்கிற பேரில் அங்கே மணி எக்ஸ்டார்ஷன் அப்படின்னு தான் நான் சொல்லணும். த சார்ஜஸ் ஆர் டோட்டலி நம்மள மாதிரி ஒரு ப்ரைவேட் பீப்புள் கூட அஃபோர்ட் பண்ணுறக்கே யோசிக்கக்கூடிய ஒரு நிலைமையில வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலிங்ஸ்லேயே இப்போ என்ன பண்ணுறாங்க, 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து இஃப் நாட் மேக்ஸிமம் 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் நீட் கோச்சிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்தே நீங்கள் ஃபீஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இஃப் கவர்மெண்ட் அவங்க தனிப்பட்ட விதத்தில் நம்மளுடைய எஜுகேஷன் மினிஸ்ட்ரி இதை பார்க்குறாரு அப்படின்னா என்ன மாதிரி சராசரியான மக்கள் நாங்கள் கேட்டுக்கொள்கிறது, கண்டிப்பாக ஸ்கூலிங்கில் நீட் எஜுகேஷன் அட்லீஸ்ட் டில் ஸ்டாண்டர்ட் ஆஃப் 10 இம்பார்ட் பண்ணக்கூடாது. குழந்தைங்க குழந்தைகள் தான். குழந்தைங்கள நம்ம நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது ரொம்ப பெரிய ட்ராமாவில் போயிட்டுருக்கு. ஸோ அது அல்லாமல் 10th ஸ்டாண்டர்ட் ப்ளஸ் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி தனிப்பட்ட கவர்மெண்ட் எய்டடாக கூட வைக்கலாம், இல்லை கவர்மெண்ட்டே ரன் கோச்சிங் சென்டர்ஸ்னு பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும். நன்றி மேம். தேங்க்யூ. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். BCA Cyber Security, AI and ML, BBA Digital Marketing, Fintech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Redis, Chennai. JNN Institute of Engineering, Chennai. Join CSE, AI and ML, Cyber Security, MBA and more. TNEA Counseling Code 1126.